திருச்சிற்றம்பலம். திருப்பாவை திருவெம்பாவை ஆகிய இரண்டிலுமே முதலில் பெண்களை ஒவ்வொரு வீடாகச் சென்று தோழிமார் எழுப்பி வருவதாகவே காணப்படுகின்றன. இது எதனால்? இதற்கான விடையை முதல் திருப்பாவை சொல்கின்றது. முதல் திருப்பாவையில் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் என்று அவள் அழைப்பு விடுக்கின்றாள். நீராட விருப்பம் உள்ளவர்கள் இந்த நோன்பிற்காக விடியற்காலிலே எங்களோடு வந்து நீராட விருப்பம் உள்ளவர்கள் வரலாம் என்று ஒரு அறிவிப்பை செய்கின்றாள். அதன்படியே விடியற்காலிலே பெண்களும் கூடுகிறார்கள். ஆனால் சிலர் வரவில்லை. என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஆகவே அவர்கள் வீடுகளெல்லாம் சென்று தட்டி எழுப்பி அழைத்து கொண்டு செல்கிறார்கள். அதனால்தான் முதலில் எழுப்புவதாகவே காணப்படுகின்றது. திருப்பாவையிலே முதல் 5 பாடல்கள் பாயிரம் என்று சொன்னோம். முன்னுரை இந்த நோன்பு தொடர்பான செய்திகளை சொல்கின்றன. 6 - 15 வரை உள்ள 10 பாடல்களில் இவர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று அவர்கள் அழைத்துச் செல்லும் காட்சியை காண முடிகிறது. திருவெம்பாவையில் இந்த நோன்பு தொடர்பான செய்திகளை சொல்லுகின்ற பாடல்கள் இல்லை. நேரடியாக தோழிமார் வந்து தங்களுடைய தோழிகளை எழுப்பிக் கொண்டு செல்கின்ற காட்சியே காணப்படுகின்றது. அதன்படி இவர்கள் முதலில் சென்று ஒரு வீட்டை தட்டுவார்கள். அவள் அழைத்துக் கொண்டு அடுத்த வீட்டுக்கு செல்வார்கள். இப்படித்தான் திருப்பாவையில் 6 முதல் 15 வரை உள்ள 10 பாடல்களில் இந்த எழுப்புகின்ற காட்சிகளை காணலாம். திருவெம்பாவையில் முன்னுரை ஏதும் கிடையாது. தொடக்கமே ஒரு பெண்ணின் வீட்டை தட்டி அவளை எழுப்புவதுதான். அந்த வகையில் 1 - 8 பாடல்களில் இவர்கள் தோழிமார்கள் ஒவ்வொரு வீடாக சென்று எழுப்புகிறார்கள். இப்பொழுது 4 வீடுகளில் சென்று எழுப்பியாகிவிட்டது. 5வது வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள். மாலறியா நான்முகனும் காணா மலையனே நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கண்டுருளி கோதாட்டுஞ் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடனும் உணராய் காண் ஏலக்குள்ளி பரிசேலோர் எம்பாவாய். மாலறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போல் அறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் காண் ஏலக்குள்ளி பரிசு ஏலோர் எம்பாவாய். பிரித்து பாடும்போது அழகாக இருக்கிறது அல்லவா? மால் அறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பாரூர் தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவு அறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் காண் ஏலக்குழலி பரிசு ஏலோர் எம்பாவாய். மாலறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போல் அறிவோம் என்று உள்ள பொக்கங்களை பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடை திறவாய். மாலறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போல் அறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவு அறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் காண் ஏலக்குழலி பரிசு. திரும்பி சொல்லி பார்ப்போமா? மாலறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போல் அறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவு அறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் காண் ஏலக்குழலி பரிசு. இதிலே ரொம்ப கடுமையாக பேசுகிறார்கள்.
பின் என்னவாம், எவ்வளவு பெரிய பொய்யை கூசாமல் சொல்கின்றாள். சிரிக்காமல் இருக்க முடியுமா, அல்லது சிறந்து பேசாமல் தான் இருக்க முடியுமா? இப்படிப்பட்ட பொய்யை சொல்லியிருக்கிறாள் தெரியுமா இவள்? அவள் கதவு திறக்கவில்லை என்பது உண்மைதான். அதற்காக இவ்வளவு கடுமையாக பேச வேண்டுமா என்ன? இவ்வளவு கடுமையாகத்தான் இவர்கள் பேசுகிறார்கள். மாலறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போல் அறிவோம் என்று பொக்கங்களை பேசும் பாலூரு தேன்வாய் படிரி. யாரை பற்றி சொல்கின்றாள், எந்த இடத்தை பற்றி சொல்கின்றாள் தெரியுமா? திருவண்ணாமலையில் நடந்த ஒரு நிகழ்வைத்தான் அவர்கள் கூறுகிறார்கள். திருவண்ணாமலையில் நடந்த ஒரு நிகழ்வு. என்ன நிகழ்வு அது? திருவண்ணாமலை நிகழ்ந்த நிகழ்வு எது? அங்கு என்ன நிகழ்வு நடந்தது? திருவண்ணாமலை என்பது என்ன? அது என்ன ஊர்? அது அது பஞ்சபூதங்களில் அக்னி கூறியது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்பதன பஞ்சபூதங்கள். அதை எப்படி சொல்லுவோம்? பஞ்சபூதங்கள் என்று சொல்லுவோம். பிருத்திவி, அப்பு, அக்னி, வாயு, ஆகாசம் என்று சொல்லுவோம். இந்த 5 பூதங்களிலே அக்னிக்குரிய தலைமை திருவண்ணாமலை ஆகும். திருவண்ணாமலை நிகழ்ந்த ஒரு நிகழ்வைத்தான் இங்கு இவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அண்ணாமலையானின் அடிமுடி தேடிய வரலாறே இது. பிரமனும் திருமாலும் சிவபெருமானின் அடிமுடியை தேடுகிறார்கள். திருமால் வராக அவதாரம் எடுத்து கீழே தோண்டிக்கொண்டே சென்றார் அடியினை கண்டுபிடிப்பதற்காக. பிரமனோ தன்னுடைய அண்ணா மகனை தேடி மேலே 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 பறந்து சென்றார் முடியை தேடி. கீழே தோண்டிக்கொண்டே சென்ற திருமாலானவர் இயலவில்லை என்றதும் திரும்பி வந்து கண்டுபிடிக்க முடியவில்லை என்று உண்மை ஒத்துக்கொண்டு சென்று விட்டார். பிரமன் மேலே மேலே பறந்து சென்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்பொழுது சிவபெருமான் முடியிலிருந்து ஒரு தாழம்பூ கீழே விழுந்தது. அது வந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு உயரத்திலிருந்து வர வேண்டும் அல்லவா, வந்து கொண்டே இருக்கிறது. உடனே ஒரு யோசனை தோன்றுகிறது இந்த பிரமனுக்கு. அந்த தாழம்பூடன் ஒரு ஒப்பந்தம். என்ன சொல்லுகின்றார்? தாழம்பூவே, நீ போய் சிவபெருமானிடம் நான் முடியை கண்டேன் என்று சொல்லிவிடு. திருமுடியை நான் கண்டுவிட்டேன் என்று சொல்லிவிடு என்கின்றார். அதுவும் ஒத்துக்கொண்டு விட்டது. அவ்வாறே போய் பிரமன் முடியை கண்டுபிடித்து விட்டதாக, சிவபெருமானுடைய திருமுடியை கண்டுபிடித்து விட்டதாகவும் அது சென்று விட்டதாகவும் போய் அழகாக ஒரு பொய் சாட்சி சொல்லியது. இதை கண்டுபிடித்த சிவபெருமான் இருவருக்கும் 2 தண்டனைகளை கொடுத்தார். என்ன தெரியுமா? தாழம்பூவை அவர் சன்னதியில் பூசைக்கு சேர்த்துக் கொள்வதில்லை. தாழம்பூ அந்த தண்டனை பெற்றுக் கொண்டது. பிரம்மாவிடம் என்ன சொன்னார் தெரியுமா? உனக்கு கோவிலே கிடையாது, போ என்று சொல்லிவிட்டார். இதுதான் அந்த வரலாறு. அடியும் முடியும் தேடிக்கொண்டு பிரம்மனும் திருமாலும் சென்ற வரலாறு. இவள் என்ன சொன்னாள் தெரியுமா? இந்த பெண் உள்ளே இருக்கிறாள். அந்த பெண் என்ன சொன்னாள் தெரியுமா? மாலறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போல் அறிவோம் என்று உள்ள பொக்கங்களை பேசும் பாலூரு தேன்வாய் படிரி என்று கூப்பிடும் அளவுக்கு அது இருக்கின்றது. திருமாலும் அறியாத நான்முகனும் காணாத அந்த மலை இருக்கிறது அல்லவா, விழுந்து நின்றானே மலையாக, அந்த மலையினை நாம் உள்ளபடியே அறிவோம். எனக்கு தெரியுமா? மாலறியா நான்முகனும் காணா மலையினை உள்ளபடியே நான் அறிவேன் என்று பேசினாளாம் இவள் என்று சொல்லியிருக்கிறாள். இவள் என்ன? யார் இவள்? பொக்கங்களே பேசுபவள். பொக்கம் என்றால் என்ன? பொய், வெறுமையான சொற்கள் என பொக்கம். இன்றைக்கு நடைமுறையில் பல சொற்கள் இன்று காணாமல் போய்விட்டன. அதில் ஒரு சொல் இந்த பொக்கம் என்பது. நாங்கள் சிறுவதில் விளையாடும் பொழுது, இந்த தாயக்கட்டமோ பல்லாங்குழல் விளையாடும் பொழுது ஒரு அழுகுணி ஆட்டம் ஆடி விடுவாள் ஒருத்தி. அழுகுணி ஆட்டம் என்றால் கூட இப்பொழுது இன்றைக்கு உள்ள குழந்தைகளுக்கு தெரியாது. அப்படி ஒரு தவறாக ஒரு ஆட்டம் ஆடி போய் சொல்லி ஏதோ ஒரு ஆட்டத்திலே ஏமாற்ற ஆட்டம் ஆடி விடுவார்கள். அப்பொழுது வாய்ச்சண்டை முற்றிவிடும். முற்றிவிட்டதும் ஒரு நிலை வந்தபடி பேசவே முடியாது. பொடி பொடி பொக்கி என்று சொல்லிவிட்டு போய்விடுவாள். பொடி பொடி பொக்கி. பொக்கி இப்பதான் தெரிகிறது பொக்கி என்றால் பொய்களை பேசுபவள் என்று.
பழக்கத்தில் இருந்த சொல்லுதான் இன்றைக்கு இல்லை. பொடி பொடி பொக்கி இவன் சொல்லுகின்றாள். பொக்கங்களே பேசும், பொக்கங்களே என்றால் பொய்களையே பேசுகின்ற. படிரி என்றால் என்ன? வஞ்சகி. படிரி எப்படிப்பட்ட படிரி தெரியுமா? பாலூர் தேன்வாய் படிரி. அப்படியே வாயில தேனை தடவிட்டு பாடுறதுன்னு சொல்றது, பேசுறதுன்னு சொல்றது. பாலூர் தேன்வாய் படிரி. வாயில பாலும் தேனும் தடவிட்டு பேசுறாளாம். ரொம்ப உண்மை போல பேசுறாள். படிரி. படிரி என்றால் என்ன? வஞ்சகின்னு அர்த்தம். படிரி கடை திறவாய், வாயிற்கதை திறப்பாயாக. இவ்வளோ கடுமையாக பேசுகிறாங்கல்ல. ஆளறியா நான்முகனும் காணாம் மலைனே நாம் போல் அறிவோம் என்று உள்ள பொக்கங்களை பேசும் பாலூரு தேன்வாய் படிரி கடை திறவாய். அவள் பொக்கங்களே பேசுபவள் தான். கடுமையாக வஞ்சகியே படிரியே என்று சொல்லுகின்றார்கள். கடை திறவாய், கடவுள் தரடி. ஞாலமே விண்ணே பிறவே அறிவு அறியான் கோலமும் ஆட்கொண்டு அருளி கோதாட்டம் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடனும் உணராய். நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஞாலமே விண்ணே பிறவே அறிவு அறியான். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் என்ன செய்ய, அவனை எப்படி நம்ம அறிய முடியும் தெரியுமா? ஞாலமே விண்ணே பிறவே அறிவு அறியான். அறிவினாலே அவனை அடைந்து விட முடியாது. இந்த உலகத்தையும் இந்த விண்ணுலகத்தையும் பிற உலகங்களையும் அறிவதற்கு முடியாது, அறியவே முடியாது அவனை. எதால? அறிவினாலே அறிய முடியாது. முன்னே சொன்னமல்லவா, அன்பெனும் மலை, அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலை என்று சொன்னமல்லவா. ஞாலமே விண்ணே பிறவே இந்த உலகத்தையும் விண்ணுலகத்தையும் பிற உலகங்களையும் அறிவதற்கு அறியவன். அறிவால் அதை அறிய முடியாது. அதற்கு அறியவன். அப்படிப்பட்டவற்றை செய்ய அறிவால் செய்ய முடியாது. அவனை அறிவதற்கு, இவற்றெல்லாம் அறிவதற்கு, அவனை அறிவதற்கு அறிவினால் முடியாது. நம்ம ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடின உணராய். எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் அறிவினாலே அளக்க முடியாதவன். அப்படிப்பட்டவனுடைய கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலமும் பாடி எதை பாடினார்கள்? அவனுடைய கோலத்தை பாடினார்கள். இப்படிப்பட்ட கோலங்கள் அவன் எடுத்திருக்கிறான் தெரியுமா? இவ்வளவு வகையான மூர்த்தங்கள் நாம் பார்த்திருக்கிறோம் இல்லையா? அழகழகான மூர்த்தங்களை பார்த்திருக்கிறோம். இறைவனுக்கு எத்தனை மூர்த்தங்கள், சிவபெருமானுக்கு அத்தனை மூர்த்தங்களும் பார்த்திருக்கிறோம். நடராஜரிலிருந்து உமா மகேஸ்வரர்களிலிருந்து எத்தனை எல்லாம் பார்த்திருக்கிறோம். நாம் இருவிதமான கோலங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலமும் பாடி எதையெல்லாம் பாடினோம்? அந்த விதவிதமான அவனுடைய அந்த உருவ அமைப்பெல்லாம் பாடினோம். நம்மை ஆட்கொண்டுகிறானே, ஆட்கொண்டு கோதாட்டும் சீலம். கோதாட்டுதல் என்றால் என்ன? குற்றத்தை புகுதல். இன்றைக்கு கோது என்ற சொல் கூட யாருக்கும் தெரியாது. இன்றைய தலைமுறைக்கு தெரியாது. கோது என்றால் நாம் தலையிலே சேக்காய் வைத்து தேய்த்து கொண்டு குளித்து விட்டு வந்திருப்போம். அது முழுவதுமாக அலசின போது போகாமல் அங்கங்கு திட்டு திட்டாக இருந்தால் கோதே போகலை, என்ன குளிச்சுட்டு வந்திருக்க, என்ன தலை குளிச்சிருக்க, என்ன தலை அலசியிருக்கேன்னு கேட்பாங்க. கோது என்றால் அங்கே ஒட்டி கொண்டிருக்கின்ற சேக்காய் தூள்கள் உள்ளே வெளியிலே போகாமல் அங்கே இருப்பது. குற்றம் என்பதுதான் கோது என்பது. குற்றத்தை போக்கி என்பது கோதாட்டுதல் என்றால் குற்றத்தை போக்குதல். நம்மை ஆட்கொண்டு அருளி, எவ்வளவு பெரிய விஷயம்! நம்மை ஆட்கொண்டுதல் என்பது பெரிய விஷயம். ஆட்கொண்டு அருள்கின்றான். அருள் வடிவானவன் அல்லவா, அவன் அருள்கின்றான். கோதாட்டும் சீலமும் பாடி குற்றத்தை எல்லாம் போக்கி எல்லாவற்றையும் போக்கி அன்பு பாராட்டுகின்றானே, அந்த தன்மையும் பாடி இரண்டை பாடியிருக்கின்றோம். ஒன்று அவன் நம்மை ஆட்கொண்டு அருளுவது, மற்றொன்று கோதாட்டுதல். இந்த இரண்டு குணத்தையும் நாம் பாடி இரண்டு குணத்தை பாடுகின்றோம். அவன் அழகான கோலங்களை எல்லாம் பாடுகின்றோம். குற்றங்கள் எல்லாம் போக்குகின்ற அந்த உயர்ந்த தன்மையை பாடுகின்ற வெற்றி இரண்டை பாடுகின்றோம். சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய். இப்படி அலறினோம், சிவனே சிவனே என்று அரற்றினோம் அல்லவா? உணரமாட்டாயே, துயில்கின்றாயே. ஓலமிடினும் உணராய். உணர்வை உனக்கு உணர முடியல, ஏன்னா தூங்கி கொண்டிருக்கிறாய். நீ எப்படி உணர்ந்து கொள்வாய்? ஏல குழலி, வாசனை ஊட்டப்பட்ட கூந்தலை உடையவளே. குழலி என்றால்
கூந்தலை உடையவள். ஏலக்குழி என்றால் வாசனை ஊட்டப்பட்ட கூந்தலை உடையவளே, இதான உன்னுடைய தன்மை என்கின்றாள். அவன் அன்புதான் அவனுக்கு தேவை. அன்புள்ள உள்ளத்தை தான் அவன் பார்ப்பான் அல்லவா? ஆகவே அவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லுகின்றார்கள். அருளி, நம்மை ஆட்கொண்டு அருளி. யோசித்து பாருங்கள். அவன் அன்பு உள்ளத்தை மட்டுமே பார்க்கின்றான், அவனை எதையுமே பார்க்கவில்லை. அடியவர் என்றால் அவனுக்கு மிகவும் பிடிக்கும். அடியவர்களுடைய அன்பு உள்ளத்தை தான் அவன் பார்ப்பான். ஒரு கதை ஒன்று உண்டு, ஒரு வரலாறு. அது 63 நாயன்மாரிலே ஒருவருடைய வரலாறு. அது அவருக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் கோவில் கட்ட வேண்டும் ரொம்ப ஆசை அவருக்கு. பூசலார் என்றவருக்கு பெயர். ஒன்றுமில்லாத ஒரு ஏழை அந்தணர். ஆனால் ஆசையோடு மனதுக்குள்ளேயே கோவில் கட்டி கொண்டு வருகிறார். அந்த கோவில் அவ்வொன்று இன்றைக்கு வீடு வாங்கிறார். வீடு கட்ட வேண்டும் நம்ம எவ்வளவு செய்கிறோம். அதை போல் அவர் நிலத்தை வாங்குகின்றார், அவற்றை சீர்திருத்துகின்றார், மதில் கட்டுகின்றார். நாள் பார்த்து அதற்கான ஒவ்வொரு சடங்கும் ஒவ்வொரு நாள் பார்த்து பார்த்து செய்து கொண்டே வருகின்றார். இத்தனை மனதாலேயே செய்து கொண்டு வருகிறார் அவர். எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம் அல்லவா அது? அந்த நேரத்தில் மன்னனும் கோவில் கட்டி கொண்டிருக்கிறான். மன்னன் கோவில் கட்டி கொண்டிருக்கிறான். கேட்பா வேண்டும், எப்படிப்பட்ட ஆடம்பரமான கோவிலாக இருக்கும். பிரமாதமாக அவன் கோவிலை கட்டுகின்றான். அந்த கோவில் கட்டி முடித்தாகிவிட்டது. அரசன் கட்டுகின்ற கோவில் அல்லவா? கும்பாபிஷேகத்துக்கு நாளும் குறித்தாகிவிட்டது. சிவபெருமானிடம் கேட்டுக்கொள்கிறான் மன்னன், நாளைக்கு நான் கும்பாபிஷேகம் வைத்திருக்கிறேன், எங்களுக்கு எழுந்தருள வேண்டும். நான் வர முடியாது. ஏன் என்று தவிக்கின்றான் மன்னன். பூசலார் என்ற ஒருத்தர் கோவில் கட்டியிருக்கிறார், அந்த கோவில் கும்பாபிஷேகம் போக போகிறேன். என்ன பூசலாரா அன்னைக்கு நாள் குறிச்சிருக்காரு, தன் மனசுல கட்டின கோவிலுக்கு நாள் குறிச்சு வச்சிருக்காரு, அங்கே போறேன். மன்னன் கூட நம்மளுடைய நாட்டு எல்லைக்குள்ள யார் கோவில் கட்டுகிறார்கள் தேடிக்கொண்டே வருகிறான். யார் கோவில் கட்டு, யார் பூசலார், யார் என்று கேட்கிறான். அந்த ஒரு காரங்கிறார் பாய்தாபமாக ஒரு வறுமை கோலத்தை அமர்ந்து கொண்டிருக்கிறார். கோவில் கட்டியிருக்கிறியான்னு அரண்டு போனார். ஆமா, என் மனசுக்குள்ள கோவில் கட்டிட்டு இருக்கேன். என்ன பண்ணினேன்? நாளைக்கு நான் உடமுழுக்கு வைத்திருக்கேன், இறைவனை கூப்பிட்டே வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி அரண்டு போகின்றான் மன்னன். இப்படிப்பட்ட அன்பு உள்ளம் இவனுடையது. நான் ஆடம்பரமாக கோவில் கட்டியிருக்கிறேன், ஆனால் இறைவன் எதை தேடி வந்திருக்கிறான்? அன்பான உள்ளத்தை தேடி வந்திருக்கிறான். அதனால் தேடி வருவான் அவன். அப்படிப்பட்டவன் உயர்ந்த குணமுடையவன். மனதை தான் பார்ப்பவன் அவன். அவனை அறிவு கொண்டு அறிய முடியாது, அன்பு கொண்டுதான் அவனை அறிய முடியும். ஆடம்பரமாக கோவில் கட்டியதால் அவன் அங்கு போய்விடவில்லை. ஒன்றுமே இல்லாத உண்மையான மனத்தோடு கூட மனத்துக்குள்ளே முயன்று ஒரு கோவில் கட்டினாரே. யோசித்து அவனுடன் தான் அவர் வந்தார். அவரை எதை கொண்டும் அளக்க முடியாது. அறிவு கொண்டு அளக்க முடியுமா? பணம் கொண்டு அளக்க முடியுமா? அந்தஸ்து கொண்டு அளக்க முடியுமா? எதை கொண்டும் அவனை அளக்க முடியாது. எதை கொண்டும் அவனை நம்மிடம் எடுக்க முடியாது. அவன் யாரை கொண்டு போய் யாரிடம் வருவான்? நம்மிடம் கோதிருந்தால் கூட அந்த குற்றத்தை போக்குவான் அவன். அதற்காக அவன் தள்ளிவிட மாட்டான். உண்மையான அன்பர்கள் உள்ளத்திலே கோதிருந்தாலும் அதை நீக்குவதற்கு அவன் முயற்சிப்பான். அவன் முயற்சிப்பது அவனுடைய பெரிய குணம் அவனுடையது. என்ன செய்கின்றான்? அவனுடைய கோலத்தையும் அவனுடைய அருளையும் இணைந்து இவர்கள் பாடுகிறார்கள். அவனுடைய கோலம் விதவிதமான கோலம், நம்மை ஆட்கொண்டு அருளி குற்றங்களெல்லாம் போக்குகின்ற அந்த சீலம் இரண்டையும் பாடுவதோடு இருக்கவில்லை. அவர்கள் சிவனே சிவனே என்று உரத்து குரல் கொடுக்கிறார்கள், ஓலமிடுகிறார்கள். சிவனே சிவனே என்று ஓலமிடுகிறார்கள். இதுவும் உணரவே இல்லையா நீ? உணரக்கான் தூங்கி கொண்டிருக்கிறாயே ஏலக்குழலி, இதுதான் உண்ட தன்மையா என்று இவர்கள் அவளை கடிந்து சொல்லுகின்றார்கள். ஏன்னா யாரையுமே இவ்வளவு கடுமையா பேசல. படிரி என்றோ சொல்லவில்லை, படிரி என்றும் சொல்லவில்லை, பொக்கங்களே பேசுபவள் என்றும் சொல்லவில்லை. பாலுள் தேன்வாய் படிரி என்று கடுமையாக சொல்லுகின்றார்கள். இப்படி சொல்லி அன்புள்ளவர்கள் தான் இவர்களும், அன்புள்ளவர்கள் உள்ளே இருப்பவர்கள் அன்புள்ளவர்கள் தான். அந்த வயதுக்கே உரித்தான அந்த சீண்டல் அவ்வளவுதான், அந்த வயதுக்கே உண்டான அந்த குறும்பு அவ்வளவுதான். அது உண்மையிலே இவர்களும் அன்புள்ளவர்கள் தான், அவளும் உள்ளே இருப்பவர்களும் அன்புள்ளவள் தான். இருவருமாகத்தான் சேர்ந்து நீராட போகிறார்கள். இந்த குழுவோடு சேர்ந்தான் அவளும் உள்ளிருந்து போய் நீராட போகிறாள். இருந்த போதிலும் கூட அந்த சுவையான அந்த அழைப்பிலே காணப்படுகிற நயம், அதில் சொல்லப்படுகிற செய்தி இவையெல்லாமாக இந்த பாடலை மிகச்சிறந்த பாடலாக நமக்கு காட்டுகின்றது. என்ன அழகாக சொல்லுகின்றார்கள். இப்பொழுது இந்த பாடலை கேட்கலாமா? மாலரியா நான் முகனும்
காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய் காண் ஏல குழலி பரிசேலோரெம்பவாய். இப்படியும் அழைத்து கொண்டு அடுத்த பெண் வீட்டுக்கு அவர்கள் போகப் போகிறார்கள். அந்த பாடலை நாளை பார்ப்போமா? திருச்சிற்றம்பலம்.